ஏனுங்க, நான் தானுங்க சரஸ்வதி பேசுகிறேன், கோயம்புத்தூர்லேருந்துங்க. இன்றைக்கி என்ற புள்ள மௌலிக்கு பிறந்தநாளுங்க. நாங்களாம் கொண்டாடுறோமுங்க. நீங்களும் என் பிள்ளைக்கு எல்லோரும் வாழ்த்து சொல்லுங்கள். கமெண்ட் செக்ஷனில் உங்கள் பேரை சொல்லி ஹாப்பி பர்த்டே மௌலின்னு சொன்னீங்கன்னா அவளை ரொம்ப சந்தோஷப்படுவாளுங்க. சரி, எல்லோரும் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இது ப்ளஸ் காட்டுனுங்க மாட்டுங்களா? அப்புறங்க ஒன்று சொல்ல மறந்துட்டேங்க. எங்கள் ட்ராமாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா அந்த கேரக்டருக்கு நாங்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போமுங்க. ஆமாங்க, சரி போயிட்டு வரணுங்க. ஏனக்கா அவசரமாக மேலவான்னு சொல்லி போட்டு ஒழுங்காக பேசாமல் இருக்கிற என்ன சரி சொல்லு. ஆனால் ஒன்றுமில்ல, நாளைக்கு நம்ம மௌலிக்கு பர்த்டே மறந்துட்டியா? ஆடடே ஆமாக்கா, எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது. அவளுக்கு காய்ச்சல் வதங்கட்டு நான் மறந்து போயிட்டேக்கா. சரி இப்போ என்ன பண்ணலாம்? நைட்டு கேக் வெட்டிடலாமா இல்லை நாளைக்கு பண்ணிக்கலாமா? ஆமாம், அவளுக்கு காய்ச்சல் வந்தங்காட்டி எல்லாருக்குமே மறந்து தான் போயிருக்கும். ஆனால் நான் துணியெல்லாம் அவளுக்கு எடுத்து வச்சுனாக்கு. இப்போ கேக் மட்டும் நம்ம சொல்லிட்டேன், அதுவும் நான் சொல்லிட்டேன். நாளைக்கு அவள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஃபோன் பண்ணி கூப்பிட்டு அவளுக்கு சர்ப்ரைஸாக ஒரு பார்ட்டி கொடுத்துடலாம். என்னங்கிற? சரிக்கா, அப்படியே பண்ணி போடலாம். நான் வேணா மச்சானுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு நீ எல்லாம் சொல்லி போடு, சரியா? அவருக்கெல்லாம் சொல்லிட்டேன். இப்போ நம்ம அம்மாவுக்கு கால் பண்ணிவிட்டு அவங்கள வர சொல்லிடலாம். நாளைக்கு காலையில் நேரமே கிளம்பி அப்போ தான் வருவாங்க. சரிக்கா. ஹலோ அம்மா, நான் தான் சரஸ்வதி பேசுகிறேன். நாளைக்கு நம்ம மௌலிக்கு பிறந்த நாள். நீ என்ன வேணே நாளைக்கு காலையில் நேரமே கிளம்பி ரெடியாரு. நான் மாமா வர சொல்லி உனக்கு கூப்பிட்டுக்கிறேன், சரியா? அதுக்கு தான் கூப்பிட்டேன். சாப்பிட்டியா? சரி பத்திரமா சூதானமாக இரு, சரியா? நாளைக்கு அவர் வந்து உன்னை கூப்பிட்டுக்குவார். எனக்கு அம்மா என்ன சொல்லிச்சு? அம்மாக்கு என்ன ஒரே சந்தோஷம் தான், பேத்தி பார்க்கணும் ஒரே குஷி தான். எல்லாம் ரெடியாக இருக்கிறேன், மாப்பிள்ளை வர சொல்லுன்னு சொல்லிச்சு. சரி வாக்கா, மௌலிக்கு மருந்து கொடுக்குற நேரம் வந்துச்சு, போய் கரெக்டாக கொடுக்கணும். வா போகலாம். நட போகலாம். ஏனக்கா அனிதா தான் படிச்சுட்டு இருக்கிறாளே சார். பரவாயில்ல, அவகிட்ட சொல்லி மௌலியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட சொல்லணும். வா சொல்லிட்டு வந்துடலாம். ஏங்கண்ணா அனிதா இங்கே வாசாமி உங்கள்கிட்ட சொல்லணும். ஏனுங்கம்மா கூப்பிட்டீங்க? சொல்லுங்கள், என்ன விஷயம்? அட ஒன்றுமில்லதுன்னு மறந்து போயிட்டியா? நம்ம மௌலிக்கு நாளைக்கு பிறந்த நாள் இல்லை, அதனால் நீ என்ன பண்ணு, மௌலியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் சர்ப்ரைஸாக நாளைக்கு வர சொல்லிடு. நம்ம அவளுக்கு வந்து நல்ல ஒரு பார்ட்டி மாதிரி செலிப்ரேட் பண்ணிடலாம். கேக்கெல்லாம் சொல்லிவிட்டு அப்பா வாங்கிட்டு வந்துடும், சரியா? நீ இதெல்லாம் பார்த்துக்கணுங்கண்ணே. ஆமாங்கம்மா, அவளுக்கு காய்ச்சல் வந்தங்காட்டி எனக்கு எல்லாம் மறந்து போச்சுங்கம்மா. நானே ஃபோன் பண்ணி எல்லாருக்கும் சொல்லியிருந்தேங்கம்மா. சவிதா, அந்த கணமக்கான ஒருத்தி வந்த பற்றியா? அவளை நான் ஒரு குத்துவிட்டேன்ல, அந்த விஷயத்தை நீ மாமா கிட்ட சொல்லி போடாத, கோவப்படுவாக்கு. எனக்கு இதில் குத்து விட்றதுக்கு முன்னாடி யோசிக்கணுமில்ல, குத்துனதுக்கப்புறம் சொல்லிட்டு இருக்கிறேன். இனி அவள் எத்தனை பேர்த்து கூட்டிகிட்டு சண்டைக்கு வரப்போறாளோ தெரியல எனக்கு. ஆமாம், பின்ன எவ்வளோ லொல்லு இருந்தால் நீ குண்டு பூசணிக்கான்னு சொல்லுவா? நான் என்ன குண்டு பூசணிக்காயா? கேக்கா, நான் சொல்லவே வேண்டியதில்லை. மாமா காலடி தெரிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் திரும்பி பாரு. அதை எப்படி தெரியும்? பின்னாடி உட்காந்துட்டு வரவங்க மாமன். அவர் வந்து உட்காந்து ரொம்ப நேரம் ஆச்சு. நீங்க எப்ப மாமா வந்தீங்க? ஆமா, என்னமோ குத்துன்னு பேசிட்டு இருந்தியே, யார குத்து விட்ட? இவ்வளவு நாள எந்த தெரு சண்டையும் பக்கத்து வீட்டு சண்டையும் இல்லாம இருந்தது, இப்ப மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியக்கு. அது வந்துங்க மாமா, அந்த பக்கத்து வீட்டுக்கு அண்ணம்மக்கா வந்து என்னை குண்டு பூசணிக்கான்னு சொல்லிட்டாங்க மாமா. அதனாலதான் ஓங்கி ஒன்று விட்டானுங்க. சில கோவம் வந்துருச்சுங்க மாமா. கோவம் தான் யார வேணா குத்துடுவியா? நீ என்ன அவ்வளோ பெரிய இவளா? நான் கேட்குறேன். இப்போ அந்த பொம்பளை எத்தனை பேர்த்து கூட்டி சண்டைக்கு வந்து நிற்க போகிறாளோ தெரியல. ஐயோ ராமா. ஏன் சபித்தா, உங்கள் அக்காளுக்கு சொல்ல மாட்டியாக்கு? நீயும் கூட சேர்ந்து ஜாலரா அடிச்சுட்டு இருந்தியா? இது என்னது இது பொழப்பு? எப்போ பாரு பக்கத்து வீட்டு சண்டை தெரு வீட்டு சண்டைன்ட்டு. மச்சான், அவங்க தான் ரொம்ப ஓவராக பேசினாங்க. அக்காள் பார்த்துட்டு குண்டு பூசணிக்கான்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் அக்காளுக்கு கோவம் வந்துச்சுங்க மச்சான். ஆமாம், உங்கள் அக்கா குண்டு பூசணிக்காய் இல்லாமல் பின்ன ஒல்லி பூசணிக்காயா? குண்டா தான் இருக்கிற உங்கள் அக்கா. ஐயோ அம்மா, என்னையும் போட்டு அடிக்கிற. சாமி தெரியாமல் சொல்லிட்டேன், நீ விடு. பின்னா எவ்வளோ ஒருத்தி போகிற தெருவில் போகிறவன் என்னை குண்டு பூசணிக்கான்னு சொன்னா நீங்க வந்து என்னை குண்டு பூசணிக்கான்னு சொல்கிறியா? அப்படித்தான் குத்துவேன், புரிஞ்சுதா? சரி இப்போ எல்லாம் மௌலிக்கு வாங்கிட்டு வந்தீங்களா இல்லையா? நீ குண்டு பூசணிக்காய் இல்லை, தடி பூசணிக்காயாக்கு. என்ன சொன்னீங்க? இல்ல நல்ல பூசணிக்கான்னு சொல்ல வந்தேன். இன்னும் அந்த பூசணிக்காய் ஒட்ட காணமே, இன்னொரு குத்து வேணுமாக்கு? ஐயோ சரஸ்வதி, என்னை விட்டுரு. பசிக்கு சோறு போடு சரஸ்வதி. எல்லாம் வாங்கிட்டு வந்து ரூம்ல வச்சிருக்கிறேன், புரிஞ்சுதா? அந்த பயம் இருக்கோமாக்கு. ஹலோ, லோகநாயகியா? நல்லா இருக்கேன். நாளைக்கு மௌலிக் பர்த்டேம்மா. நீ கண்டிப்பாக வந்துடணும். 4 o'clock பார்ட்டி வச்சுருக்கோம், ஓகேவா?
ஓகே பாய். ஹலோ சுதாவா? சுதா, நாளைக்கு மௌலிக் பர்த்டே பார்ட்டி வச்சுருக்கோம் 4 o'clock. கண்டிப்பாக நீ வந்துடணும், ஓகேவா? ஓகே பாய். ஹலோ சுஜி, எப்படி இருக்க? வீட்டில் எப்படி இருக்காங்க? ஓகே, நாளைக்கு 4 o'clock மௌலிக் பர்த்டே பார்ட்டி இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் வந்துடணும், ஓகேவா? ஓகே பாய். எல்லோரும் வாங்க கண்ணுங்களா. லோகநாயகி, சுஜி, சுதா எல்லோரும் வாங்க. ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்ததுக்கு. ஆண்டி, மௌலி எங்கே காணும்? மௌலி வருவா கண்ணு. உள்ள அவங்க அக்கா அவளை ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. புது ட்ரெஸ் போடணும்ல, எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்துருவாங்க. மௌலிக்கு புது ட்ரெஸ் போடுறாங்க, ஜாலி. அங்கிள், இப்போ மௌலிக்கு ஃபீவர் சரியாயிடுச்சா? ஆமாங்கன்னு சுஜி, எல்லாம் சரியா போச்சு. அது முதல்ல டெங்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அது டெங்கு இல்லையாம்மா, அது சாதாரண காய்ச்சல் ரிப்போர்ட் வந்துருச்சு கண்ணு. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நல்லாயிட்டா. காய்ச்சலில் ஒன்றும் இல்லை. மத்தியானத்துலேருந்தே நல்லா தான் இருக்கிறான். ஓ தேங்க் காட். இல்லாட்டி பர்த்டே அன்னைக்கு அவனால் செலிப்ரேட் பண்ணியிருக்கவே முடியாது ஆண்டி. மௌலி தங்க கண்ணு, காய்ச்சலில் சரியாக போயிடுச்சு நங்கத்துக்கு. பிறந்தநாள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ, எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் வந்ததுக்கு. எனக்கு ஒரே சர்ப்ரைஸாக இருக்கு கண்ணு. மௌலி, இந்த சர்ப்ரைஸ் எல்லாம் காரணம் யாருன்னு தெரியுமில்ல? நம்ம அம்மா தான். எனக்கு அம்மா தான் நேற்று இருந்து எல்லாம் பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. என்ற தங்கத்துக்கு பண்ணாமல் வேற யாருக்கு பண்ணணும் சர்ப்ரைஸு? எனக்கு எல்லாம் முடிச்சுதா? ட்ரெஸ்ஸு பிடிச்சதா உனக்கு? ஏனுங்கம்மா, எல்லாம் நீங்கள் மட்டும் தான் யோசிச்சு பண்ணீங்களாம்மா. எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுங்கம்மா. ரொம்ப தேங்க்ஸ் அம்மா. தேங்க்ஸ்லாம் எதுக்குன்னு, இது என்ற கடமையாக்கு. உனக்கு காய்ச்சல் வந்து அம்மாவுக்கு ஒரே சங்கடமாக போச்சுக்கண்ணு. அதான் இதுதான் டிவியில் சர்ப்ரைஸை பண்ணலான்னு யோசிச்சு பண்ணோம். நான் மட்டும் இல்லைக்கண்ணு, எல்லாருமே தான். உனக்கு எல்லாம் பிடிச்சிருந்தா எங்களுக்கு சந்தோஷம். மௌலி கண்ணு, பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சாமி. எப்பவுமே நீ நல்லா இருக்கணும். சரி சரி, அந்த பர்த்டே பாட்டெல்லாம் வந்து வச்சுருந்தீங்களே, அதையெல்லாம் ஆன் பண்ணி விடுங்க. மௌலி கண்ணு, ஹாப்பி பர்த்டே டு யூ. ஓகே, எப்பவுமே நீ ஹாப்பியாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், ஓகேவா? தேங்க்யூ பாட்டி, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ சித்தி, தேங்க்யூ அம்மா. சுஜி, லோகி, சுதா, நீங்களாம் வருவீங்கன்னு நினைக்கல. எங்கேயோ ஊருக்கெல்லாம் போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, என் பர்த்டேக்காக வந்துட்டீங்களா? ஆமாடி மௌலி, உனக்கு வேறு ஃபீவர் வந்துச்சுல. எங்களுக்கெல்லாம் ஒரே வழியாக இருந்தது. அதுக்கப்புறம் உங்கள் அம்மா எங்களை நேற்று உங்கள் அக்கா வந்து எங்களை கால் பண்ணி சொன்னாங்க. ஸோ அதனால தான் நாங்கள்லாம் வந்துட்டோம். உன் பர்த்டேக்கு வராமல் இருப்போமா? நாங்கள் சும்மா சொன்னோம் ஊருக்கு போகிறோன்னு பொய் சொன்னோம். உனக்கு ப்ராங்க் பண்ணலான்னு சொன்னோம். சர்ப்ரைஸாக உன் பர்த்டே அன்னைக்கு நாங்கள் வரணும்னு பிளான் பண்ணியிருந்தோம். மௌலி அவங்கெல்லாம் உனக்கு நிறைய கிஃப்ட் வாங்கியிருக்காங்க, நான் பார்த்தேன். கவின், நாங்கள் சர்ப்ரைஸாக கொடுக்கலான்னு யோசிச்சுட்டு இருந்தா ஏன்டா அவகிட்ட போய் சொல்கிற? ஐயோ, ஓ அப்படியா? சாரிக்கா, நான் சொல்லிட்டேனே. சரி சரி, எல்லாரும் வந்தாச்சுல, இன்னைக்கு கேக் வெட்டுட்டுமா? சரிதாங்க, கேக் வெட்டுங்க. வெயிட் பண்ணு, நான் அந்த சாங்கை ப்ளே பண்ணி விடுறேன். ஓகே? Happy birthday to you. Happy Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday. Happy birthday mommy. Happy birthday. பிறந்தநாள் வாழ்த்துக்கண்ணே. Happy birthday mommy. Happy birthday மௌலி. Happy birthday மௌலி. சரி, எல்லாரும் கிஃப்ட்டுகளெல்லாம் கொடுங்க மௌலிக்கு. எனக்கு எவ்வளோ கிஃப்ட்ஸ் வந்திருக்கு, ஜாலி. இன்னைக்கு எல்லாம் நான் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி பார்ப்பேனே. ஆமாங்கண்ணே, எல்லாம் உனக்கு தானே. சரி, எல்லாம் இந்த பக்கமாக வைங்க. கேக்கெல்லாம் கொடுப்பீங்களாம்மா சாப்பிட்றதுக்கு? ஆமாம், கீழேயே போய் சாப்பிட்டுக்கலாமா கேக்? எனக்கு ரொம்ப குளிர் அடிக்கிற மாதிரி இருக்குமா. எங்கன்னா அனிதா, ஆனது போது வா, இந்த கேக் எடுத்துகிட்டு போய் வீட்டுக்குள்ளே வைக்கலாம். அவளுக்கு உடம்பு சரியில்லை. கீழே போய் வீட்டுக்குள்ளே உட்காந்து எல்லாரும் கேக் கொடுக்கலாம். அப்புறம் ஃபோட்டோவில் எடுக்கணும்ல. வாங்க, எல்லாம் போகலாம் கீழே. வீட்டுக்குள்ளே போகலாம் வாங்க. ஆமாங்கத்த, நீங்கள் சொல்கிறது சரித்த. ஒரே பனி பெய்யுது. வீட்டுக்குள்ளேயே போய் கேக் கொடுத்துடலாம் எல்லாத்துக்குமே. சரி வாங்க, சட்டு புட்டுன்னு எடுத்துகிட்டு போகலாம் கீழே. ஏனுங்கத்த, நம்ம 2 பேரும் இவ்வளோ சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்கோம். உங்கள் மகளை பார்த்தீங்களா? டான்ஸே நிற்க மாட்டேங்குது இன்னும். நம்ம வேசத்தை ஏதாவது அவங்க காதில் உழுகுதான்னு பாருங்க. நீங்களே கூப்பிடுங்க. சரஸ்வதி, சவிதா, என்ன பண்ணுறீங்க? போது வாங்க கீழே போகல. ஏனுங்க கூப்பிட்டீங்களா? எங்களே கூப்பிட்டீங்க? சோழி முடிஞ்சு.
அட சவிதா ஆனது போது நடா பிள்ளை குளிர் அடிக்குதுல்ல, முதல்ல அவளுக்கு உடம்பு சரியில்லை. எல்லோரும் கீழே போய் நீ கேக்கெல்லாம் கட் பண்ணி எல்லாத்துக்கும் கொடுக்கணும், ஃபோட்டோ எடுக்கணும், அந்த கிஃப்ட்டை எல்லாம் பிரித்து பார்க்கணுங்கிறா. அதனால கீழே போல நடக்கும். மற்றதெல்லாம் நாளைக்கு காலையில் பார்த்துக்கலாம். ம், ஓகே மம்மி. இங்கே வாரியா கூத்த இங்கிலீஷ்காரி பேசுகிறா இங்கிலீஷு.